இப்படி இந்த ஷாப்பில் கூட்டமாக மக்கள் அடிபட்டுட்டு வாங்குற பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க? கிராசரியா இல்லை கிளாத்ஸா? இது எதுவுமே கிடையாது. இந்த லபுபுன்ற ஒரு பொம்மைக்காக தான். ஆச்சரியப்படாதீங்க, உண்மைதான். சைனீஸ் கவர்மெண்ட்டே பேன் பண்ணுற அளவுக்கு அப்படி இந்த பொம்மையில் என்ன தான் இருக்குது. இந்த லபுபு பொம்மை தான் இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியும். 1.2 கோடிக்கு விற்கிற அளவுக்கு இந்த பொம்மையில் அப்படி என்ன தான் இருக்குது. இந்த லபுபுன்ற டாய் ஹாசிங் லாங் என்ற ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் டிசைன் பண்ணப்படுது. 2019 பாப் மார்ட்னு சொல்லப்படுற சைனாவோட மிகப்பெரிய டாய் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாரு. இந்த லபுபுன்றது அவர் வெளியிட்ட த மான்ஸ்டர் ஸ்டோரி புக்கில் ஒரு கேரக்டர் தான். இது மெயின் கேரக்டர் கூட கிடையாது. அப்படி இருந்து ஏன் இந்த லபுபு இவ்வளவு ஃபேமஸ் ஆனிச்சுன்னா, ஏப்ரல் 2024 ரொம்பவும் பாப்புலரான கேபாப் செலிபிரிட்டியான லீசா அவங்களோட பேக்கில் இந்த லபுபு டாய் இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் வெளியாகுது. இந்த பிக்சர் ஆன்லைனில் ரொம்பவும் வைரல் ஆகுது. ஒரே நாளில் எல்லாம் மாறுது. மக்கள் எல்லாருமே போட்டி போட்டுட்டு இந்த டாயை வாங்குறாங்க. சேல்ஸ் உச்சத்தை தொடுது. கடையில் இருந்த ஸ்டாக் எல்லாமே ஒரே நாளில் தீர்ந்து போகுது. இது மட்டும்தான் லபுபு டாய் இவ்வளோ ஃபேமஸ் ஆக காரணமானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கே பாப் மார்ட் யூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பிளைண்ட் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி ஒன்றும் புதுசு கிடையாது, பட் ஒர்க் ஆனுச்சு. இந்த பொம்மையை நீங்கள் ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உள்ள உங்களுக்கு என்ன கலர் டாய் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களோட மைண்டில் ஒரு விதமான டாப் மைண்ட் கிரியேட் பண்ணப்படும். அதே சமயம் க்யூரியாசிட்டியும் அதிகமாகும். இந்த பாக்ஸில் ஒரு ரேரான லபுபுவோட சீக்ரெட் டாய் வரும். இந்த பொம்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 70 பாக்ஸில் ஒரு டாய் தான் இந்த சீக்ரெட் பொம்மை கிடைக்கும். இதனாலேயே மக்கள் ரிப்பீட்டிவாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் ரொம்பவும் அடிக்ட் ஆகுறாங்க, லாட்ரி மாதிரி. இதனாலேயே சைனீஸ் கவர்மெண்ட் 8 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு விற்கக்கூடாதுன்னு பேனும் பண்ணுறாங்க. இதை ரேர்னு நம்ப வைக்கவே லிமிட்டடான எடிஷனில் லிமிட்டடான குவான்டிட்டியில் பொம்மையை வெளியிடுறாங்க. இதுக்காகவே ஏராளமான மக்கள் ஸ்டோருக்கு வெளியே வெயிட் பண்ணி ஸ்டோர் ஓப்பன் ஆனதும் கொஞ்ச நேரத்திலேயே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் விற்று தீர்ந்துடுது. இதனாலேயே ஸ்டோரில் விற்கிற 2500லேருந்து 3000க்கு விற்கிற டாய் எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் 8500லேருந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் விற்கப்படுது. பெய்ஜிங்கில் நடந்த ஒரு ஏலத்தில் ஒரு குறிப்பிட்ட வகை லபுபு டாய் மட்டும் கிட்டத்தட்ட 1,26 லட்சத்துக்கு விலை போகுது. இந்த வருஷத்தில் மட்டும் இந்த லபுபு டாய்ஸோட சேல்ஸ் கிட்டத்தட்ட 13,500 கோடி தொடும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கம்பெனியோட மதிப்பு மட்டும் 3,40,000 கோடி அதிகரிச்சிருக்கு. நிறைய மக்கள் அவங்களோட சேவிங்ஸ் பணத்தை எடுத்து இந்த டாய்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக இல்லை, இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லபுபுவோட ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன லெசன் கற்றுக்கணும்னா, இந்த மாதிரியான ட்ரெண்ட் இன்டர்நெட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்றை ஹைப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிரைம் எனர்ஜி ட்ரிங்க், ஸ்பின்னர் வீல்ஸ்னு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவும் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருந்த இடம் தெரியாமையே காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு 9,000க்கு விற்கப்படுற இந்த லபுபுவோட பொம்மை அடுத்த வருஷமே எதுக்கும் உதவாமல் கூட போகலாம். ஸோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இது ஒர்த்தானு திங்க் பண்ணி வாங்குங்க. மக்களாகிய நம்ம தான் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ட்ராப்பில் விழாமல் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.